நாம இன்னைக்கு வந்திருக்குது வேளாங்கண்ணிக்கு தான். வீக்கெண்டா இருந்தாலும் சரி, வீக் டேவா இருந்தாலும் சரி, எப்பவுமே இங்க கூட்டமா தான் இருந்துட்டு இருக்கு. இங்க வந்தோனே கடல்ல நல்லா ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு, கரையோர கடைகள்ல போய் முழு மீன வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே கடத்தலுக்குள்ள போனா வகை வகையான பொருட்கள் இருக்கும். அத வாங்கிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ள போய் பிரேயர் பண்ணிட்டு, மெழுகுவர்த்தி ஏத்திட்டு தான் நெறைய பேர் வெளில வருவாங்க. ஆனா இந்த வேளாங்கண்ணில நெறைய பேர் கண்ணுல படாத ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு. இந்த கடற்கரையில நெறைய பேர் குளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த குளிச்சிட்டு இருக்க இடத்துல இருந்து தெற்கு பக்கமா நடந்து போனீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான இடம் இருக்கு. இந்த ஒரு இடத்துல என்னடா அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் கடலோட ஆறு கலக்கிற இடம் இருந்துட்டு இருக்கு. நானும் நெறைய தடவ வேளாங்கண்ணி வந்திருக்கேன். ஆனா இந்த ஒரு இடத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்த பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆறு கடல்ல கலக்கிற இடத்த நான் இன்னைக்கு தான் முதல் முறையா பார்த்தேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் போன இடத்துல ஒரு படகுல வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க கடலுக்கு கூட இந்த வழிய பயன்படுத்தி தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நெறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா, மீன் கூட பிடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க வேளாங்கண்ணில இந்த இடத்த பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரைக்கும் போகல அப்படின்னா, மறக்காம போயிட்டு இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.